ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல கேட்ட கொஸ்டின் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஒருவர் 12,000 5% கூட்டு வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு நிரந்தர வைப்பு திட்டத்தில் செலுத்துகிறார். நிரந்தர வைப்பு முதிர்வு தொகையாக அவர் எவ்வளவு பெறுவார்? ஸோ இதில் என்ன கணக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னா கூட்டு வட்டி கணக்கு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ கூட்டு வட்டி கேட்டிருக்காங்க. இப்போ இதில் வந்து நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் ஷார்ட்கட்டில் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து ஷார்ட்கட்டுக்கு பார்க்க வேண்டியது எத்தனை ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்து 2 ஆண்டுகள் கொடுத்துருக்கிறதுனால 2-1 மெத்தட். ஸோ 2-1 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அசல் எவ்வளவு. ஸோ 12,000 தான் அசல். ஸோ 12,000க்கு 5% என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 12,000க்கு 5% கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 600 வரும். ஸோ 600 இப்படி போட்டுக்கோங்க. மறுபடியும் இந்த 600க்கு 5% என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 2 0 கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 30. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிட்டு ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கூட்டு வட்டி எவ்வளோன்னு கிடைச்சிரும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் 1200, இதை மல்டிப்ளை பண்ணும்போது 30. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் 1230 தான் நம்மளுக்கு மொத்த வட்டி. ஆனால் என்ன கேட்டிருக்காங்க முதிர்வு தொகை. முதிர்வு தொகைனா டோட்டல் அமௌண்ட். ஸோ அசல் ஒரு 12,000, வட்டி ஒரு 1230. அப்போ மொத்த தொகை எவ்வளவு 13,230 தான் ஆன்சர்.